ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஹேவ் அண்ட் ஹேஸ் இதை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம பேசணும் அல்லது ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இந்த 3 சென்டென்ஸில் நம்ம எப்படி ஹேவ் அண்ட் ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மறையான ஒரு வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இருக்குது அப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னிடம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறது தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம ஹேவ் எங்கெல்லாம் பயன்படுத்தணும், ஹேஸ் எங்கே நம்ம பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம கற்றுக்கலாம். இப்போது மொத்தம் இருக்கிற 8 சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்ட் கூட நம்ம ஹேவ் தான் பயன்படுத்தி நம்ம பேசணும். இதுவே பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம ஹேவ் பயன்படுத்தணும். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டோன்ட் ஹேவ் நம்ம பயன்படுத்தி பேசணும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு டூ ப்ளஸ் ஹேவ் நம்ம பயன்படுத்தி பேசணும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு அதாவது ஒரு கேள்வியை நம்ம கேட்குறதுக்கு டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். இப்போது ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வரும் பொழுது நம்ம ஹேவ் நம்ம பயன்படுத்தணும். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னிடம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்குது. என்னிடம் இல்லை இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் என்னிடம் இல்லை. என்னிடம் இருக்கிறதா இதை நம்ம ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்படின்னா டூ யூ ஹாவ் உன்னிடம் இருக்கிறதா. இப்போது ஐ, வி, யூ அண்டு தே இந்த 4 சப்ஜெக்ட் வரும் பொழுது இதுக்கு மட்டும்தான் நம்ம ஹேவ் பயன்படுத்தணும். இதை நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம பேசும்போது ஹேவ் பயன்படுத்தணும். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பேசும்போது இதே 4 சப்ஜெக்ட்டுக்கு ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்ட் கூட நம்ம டோன்ட் ஹேவ் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணணும். இதுவே கேள்வியாக நம்ம கேட்கும் பொழுது ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் கூட டூ ப்ளஸ் ஹேவ் நம்ம பயன்படுத்தி ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு டூ தான் வரும். டூ ப்ளஸ் என்ன சப்ஜெக்டோ அதுக்கப்புறம் நம்ம ஹேவ் பயன்படுத்தி ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இப்போது நம்ம ஹேஸ் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா ஹீ, ஷீ, இட் அண்டு நேம். அவன், அவள், அது ஒரு பெயர். இப்போது இந்த 4 சப்ஜெக்ட் வரும் பொழுது மட்டும் அதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஹேஸ் நம்ம பயன்படுத்தணும். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கோ அல்லது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கோ நம்ம ஹேஸ் நம்ம பயன்படுத்தவே கூடாது. அங்கே நம்ம ஹேவ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஹீ, ஷீ, இட் அண்டு நேம் இந்த 4 சப்ஜெக்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஹேஸ் பயன்படுத்தணும். இப்போது அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் he has a bike அப்படின்னு நம்ம சொல்லணும். அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது. he, she, it and name இந்த 4 சப்ஜெக்ட் கூட பாசிட்டிவ் சென்டென்ஸில் மட்டும்தான் ஹேஸ் நம்ம பயன்படுத்தணும். மற்ற எல்லாத்துக்குமே அதோட ப்ரைமரி வேர்பான ஹேவ் தான் நம்ம பயன்படுத்தி நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்குறதுக்கும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கிறான். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கிறான். ராஜா ஹேஸ் அ நியூ ட்ரெஸ். ராஜா ஹேஸ் அ நியூ ட்ரெஸ். இங்கே ஏன் ஹேஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இங்கே ராஜா ஹேவ் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் இங்கே ஒரு நேமாக இருக்கிறதுனால, அதுவும் இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால நாம் இங்கே ஹேஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போது ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கவில்லை. ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கவில்லை இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ராஜா டசன்ட் ஹாவ் அ நியூ ட்ரெஸ். ராஜா டசன்ட் ஹாவ் அ நியூ ட்ரெஸ். நம்ம இங்கே டசன்ட் ஹாவ் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா?
நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம ஹேஸ் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம டசன்ட் ஹாவ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம இங்கிலீஷில் ராஜா டசன்ட் ஹாவ் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போது இதுவே ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்குது அப்படின்னா, ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கிறானா, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டஸ் ராஜா ஹாவ் அ நியூ ட்ரெஸ்? டஸ் ராஜா ஹாவ் அ நியூ ட்ரெஸ்? நமக்கு இங்கே ஏன் நம்ம டஸ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நம்ம டூ வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் கூட பயன்படுத்தணும் அப்படின்னா ஐ, வி, யூ அண்டு தே. இந்த 4 சப்ஜெக்ட் கூட கேள்வி கேட்குறதுக்கு தான் நம்ம டூ பயன்படுத்தணும். ஹீ, ஷீ, இட் அண்டு நேம்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட் வரும் பொழுது நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம டஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். டஸ் அண்டு நம்ம வந்து சப்ஜெக்ட் என்னவோ அது வரும், ப்ளஸ் ஹாவ், அதுக்கப்புறம் நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அது வரும். ஸோ ராஜா ஒரு புது ட்ரெஸ் வைத்திருக்கிறானா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா டஸ் ராஜா ஹாவ் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். இதுதான் சரியான ஒரு கேள்வி வாக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? We dash breakfast at 7:30 a.m. We dash breakfast at 7:30 a.m. Dash we have breakfast at 7:30 a.m. இப்போ இந்த 3 சென்டென்ஸுக்கும் என்ன ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். வி டேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. இதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில்? சப்ஜெக்ட் வந்து வியாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? வெரி குட், ஹாவ் தான் வரும். வி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம வி டேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. இங்கே சப்ஜெக்ட் வியாக இருக்கிறதுனால டோன்ட் ஹாவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வி டோன்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. இப்போது லாஸ்ட் ஒன் நமக்கு டேஸ் வி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே சப்ஜெக்ட் வியாக இருக்கிறதுனால நமக்கு டூ நமக்கு வருமா, டஸ் வருமா? கெஸ் பண்ணுங்கள். வெரி குட், டூ தான் நமக்கு வரும். நமக்கு ஐ, வி, யூ அண்டு தே இந்த 4 சப்ஜெக்ட் வரும் பொழுது நம்ம கேள்வி கேட்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு டூ தான் வரும். ஹீ, ஷீ, இட் அண்டு நேம்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது மட்டும்தான் நமக்கு முன்னாடி டஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு டு வி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. அப்படிங்கிறது தான் சரியான ஒரு கேள்வி வாக்கியம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதா? ஃபைனலாக இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சென்டென்ஸ் நான் தர்றேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கவனமாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹாவ் அண்ட் ஹேஸ் நம்ம எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சூப்பராக நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், அல்லது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணிகிட்டே வாங்க. நானும் உங்களுக்கு கடைசியில் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராணி டேஸ் அ நியூ ஜாப். இங்கே என்ன வரும்? நெக்ஸ்ட் ஒன், த டாக் டேஸ் அ பிளாக் டெயில். நெக்ஸ்ட் ஒன், வி டேஸ் அ மீட்டிங். இங்கே என்ன வரும்? கெஸ் பண்ணிகிட்டே வாங்க. மை மொபைல் டேஸ் அ நைஸ் கவர். நெக்ஸ்ட் ஒன், he does nice hair. Next one, they does children. Next one, I does a meeting. Does he have a computer? Does you have an umbrella? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போது ராணி டேஸ் அ நியூ ஜாப் அப்படின்னா இங்கே நமக்கு சப்ஜெக்ட் ஒரு நேமாக இருக்கிறதுனால ஹேஸ் தான் வரும். ராணி ஹேஸ் அ நியூ ஜாப். த டாக் ஹேஸ் அ பிளாக் டெயில். வி ஹாவ் அ மீட்டிங். வி ஹாவ் அ மீட்டிங். My mobile has a nice cover.
He has nice hair. They have children. I have a meeting. I have a meeting. Does he have a computer? Do you have an umbrella? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹேவ் அண்ட் ஹேஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான். அவன் ஒரு கார் வைத்திருக்கவில்லை. அவன் ஒரு கார் வைத்திருக்கிறானா? இந்த 3 தமிழ் சென்டென்ஸையும் எப்படி இங்கிலீஷில் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.